எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோழி வளர்ப்புலேயே வந்து இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. ஏன் வந்ததில்லை அப்படின்னா, இது கிணறுங்க. இதுக்கு நாங்கள் முன்னாடி சுற்றில வந்து வலை போட்டிருந்தோம். வலை போட்டிருக்கறனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ வந்து இந்த கிணத்துக்கு வந்து பாம்பேரி இல்லைங்க எங்கள் கிணத்துக்கு. இப்போ பாம்பேரி கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த வலையை எடுத்துட்டோம். வலையை எடுத்தோன்னே என்ன பண்ணிருச்சு, ஒரு 2 கோழி, ஒரு 2, 3 கோழி தாங்க இங்கன மேயும். மற்ற கோழிலாம் இங்கே வராது. அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து, இப்போ எங்கள் காட்டில் வந்து மயில் வந்து நிறைய இருக்குதுங்க. அது அங்கிட்டு இரை கிடைக்காதனால, இங்கிட்டு வந்து நம்ம போடுற இரையில வந்து தீவனம் கொஞ்சம் மிச்சம் மீதி வருதுங்கள்ல, அதை பொறுக்கிறதுக்கு வர்றது தண்ணி வந்து அங்கே தண்ணியும் கிடைக்காது. இங்கே கிணத்துக்கு வந்து தொட்டியில் அங்கனங்கலாம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக வர்றதுங்க. திம்மு திம்முன்னு 10 மைல் 15 மைல் மொத்தமாக வர்றதுனால, கோழி வந்து விரண்டு அடித்து எப்படியோ பறந்து உள்ளே போயிடுச்சுங்க கிணத்துக்குள்ளே. இப்போ கிணத்துக்குள்ளே உள்ள ஒரு கோழி இருக்குது. கிட்டத்தட்ட 1,5 கிலோ 2 கிலோ சைஸ் இருக்குதுங்க. அது எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த கிணத்துக்கு வந்து எங்களுக்கு பாதிக்கு தாங்க படி இருக்குது. பாதிக்கு மேலே வந்து படி இல்லை. கயிற்றை கட்டி தாங்க கீழே இறங்கணும். அதுக்கு வந்து இப்போ வந்து அந்த எப்பவும் ஏதாவது ஒன்றுன்னா வந்து இறங்கி ஒரு பையன் வந்து எடுத்து கொடுப்பாப்புல. இப்போ அந்த பையன் வந்து சொந்த வேலையை அங்கிட்டு அலையிறாப்புல. கோழி உள்ளே கிடக்குதுங்க. அதை நாங்கள் இப்போ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியல. அதனால வந்து இப்போ தற்காலிகத்துக்கு வந்து அதை காப்பாற்றி ஆகணும், சாகக்கூடாது. அதுக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேலேருந்து இறைய உள்ளே போடுவோங்க. உள்ளே போட்டோம்னா இறைய வந்து இறைய பொறுக்கி தண்ணி அங்கே பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, தண்ணியும் குடிச்சுக்குங்க. அதனால் வந்து இப்போ வரைக்கும் கோழி சாகாமல் அப்படியே இருக்குது. இன்னும் எடுக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் வந்து இன்னும் 1 வாரம் ஆகுங்க. 1 வாரம் ஆகும்னா ஏன் ஆகும்னா, இப்போ அந்த பையன் வந்து கீழே, அந்த பையன் தான் கிணத்துக்குள்ளே சர்ருன்னு கீழே இறங்குவான் கயிற்றை கட்டி. சொந்த வேலையை அந்த பையன் வந்து 1 வாரம் அந்த பையனால் வர முடியாதுங்க. அந்த பையன் வந்து தான் வந்து கீழே இறங்கி இதை பிடிக்கணுங்க. அது வரைக்கும் கோழி சாகாமல் நம்ம பாதுகாப்பு பண்ணணும். இப்போ கிணத்துக்குள்ளே உள்ள கோழி இருக்குதுங்க. அதை வாங்க நான் எப்படி உங்களுக்கு காட்டணும்னு பாருங்கள், அந்த கோழி எப்படி இருக்குதுன்னு. அந்த ஓருங்க உள்ளே படுத்துருக்குது பாருங்க. அந்த நகுது பாருங்க. பாருங்க எப்படி போகுதுன்னு. தண்ணி இல்லைங்க, தண்ணி சும்மா ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக இருக்குது. அதனால இன்றைக்கி கோழி உயிரோடு இருக்குதுங்க. அதுக்கு வந்து இப்போ இரை போடணும். தீவனம் போட்டாங்கன்னா தீவனத்தையும் பொறுக்கி உள்ளே வந்து தண்ணியும் குடிச்சுக்குங்க. வாங்க அது தீவனம் எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். இந்த வருங்க தீவனம். பா 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 அதே மாதிரி உள்ளே ஒரு புறா வந்து ஒரு 4, 5 புறா இருக்குதுங்க. அங்கே உள்ளேயே முட்டை வைக்கும், அப்புறம் குஞ்சு எழுப்பிடுங்க. இங்கேதா இப்போ தீவனம் உள்ளே போட்டாச்சுங்க. அங்கனே தீவனம் இருக்குது. தீவனத்தையும் பொறுக்கி தண்ணி வந்து அங்கனே பக்கத்துலேயே இருக்குது, தண்ணியும் குடிச்சுக்குங்க. அதனால் இந்த 1 வாரமாக வந்து நாங்கள் இந்த வேலையை தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் எப்படி 4, 5 நாள் அந்த பையன் வர்றதுக்கு வந்து 4, 5 நாள் ஆகுங்க. அது வரைக்கும் நாங்கள் இதை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேன்.
வேறு வழியும் இல்லை. கிணத்துல பாதிக்கு தாங்க படி இருக்குது, பாதிக்கு மேலே படி இல்லை. 50 அடி ஆழமுங்க. எப்படி இருந்தாலும் கோழியை வந்து எடுத்துருவான். இன்னும் ஒரு 4-5 நாள் அந்த பையன் வந்துடுவாப்புல. வந்தோடனே வந்து கயிறு கட்டி கீழே இறங்கி கோழியை எடுத்துருவான். அந்த 4-5 நாளைக்கு இந்த வேலையை கண்டிப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ தோட்டத்துக்குள்ளேயோ இந்த மாதிரி வந்து கிணறு இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி வந்து வலையை அடிச்சிருங்க. சுற்றியில் வலையை அடிச்சு விட்டிங்கன்னா கிணத்துக்குள்ளே உள்ளே போகாது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராது. நாங்கள் அந்த மாதிரி தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த தடவை வந்து சரி இப்போ தண்ணி இல்லாத காலம் பாம்பேரி கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த வலையெல்லாம் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணோங்க. க்ளீன் பண்ணினோடனே அந்த வலையை தாங்க பிரிச்சுருக்குறோம்னா அந்த சுற்றியில் க்ளீன் பண்ணினேன். அதுக்குள்ளேயே வந்து இப்படி விழுந்து வச்சு அதுக்கு அப்புறம் சொந்த வேலை இந்த ஓட்டு போடுற வேலை அது இதெல்லாம் இருக்குதுங்க. அதனால் அந்த வேலையை இது பண்ணிக்கிட்டு ஆளுகள்லாம் வேலை செய்கிற ஆளுகள்லாம் வந்து வரமாட்டேங்கிறாங்க. அதுக்காக நிப்பாட்டி வச்சுருந்தோமுங்க. நிப்பாட்டி வச்சுருந்தோன்னே எங்களுக்கு இந்த மாதிரி ஆகிக்கிச்சு. இன்னும் வேறு வழி இல்லை. இன்னும் 4-5 நாளைக்கு இந்த மாதிரி தாங்க அந்த கோழியை காப்பாற்றணும். முடிவாக வந்து எடுத்துருவோங்க. 4-5 நாள் கழிச்சுனாலும் கோழிக்கு வந்து சேதாரம் இல்லாமல் வந்து எடுத்து காப்பாற்றிடுவோங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை வந்து உங்கள் தோட்டத்துலேயோ உள்ளே ஏதாவது விழுந்திருந்து அதை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எந்த முறையில் எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அது வந்து எங்களுக்கு தெரியாத இதாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதவே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். கோழி எப்படி இருந்தாலும் வந்து 3-4 நாளில் எடுத்துருவோங்க. எடுத்த பின்னாடி வந்து அதை எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவாக போடுறோம். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோங்க. நன்றி, வணக்கம்.